கா இத்தன கிருப என்மேல் அளவற்ற கிருப என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை இன்று தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை இன்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை பாட வைத்ததே பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான் அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான் பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான் அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான் தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை பாட வைத்ததே எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம எல்லாரையும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவான கிருபையினால் ஆசீர்வாதத்தினால நிரப்புறதுக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காவது சோர்ந்து போகலாமா குட்டீஸ்? ரொம்ப அருமையான ஒரு பாடலோட கூட நம்ம தொடங்கியிருக்கோம், அப்படி தானே குட்டீஸ்? நம்ம எல்லாரோட இருதயத்துலேயும் என்னைக்காவது இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதா? எனக்கு எந்த குறையும் இல்லைப்பா, என்னை ஏசப்பா ரொம்ப நிறைவாக தான் வச்சுருக்காங்க. ஈவன் நம்ம ஒரு சோர்வுலே இருந்தால் கூட உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதா? அட போங்கப்பா, நான் சந்தோஷமாக இருந்தாலே அதில் எனக்கு ஒரு குறை இருக்கும், அதை குறித்து தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். இதில் நான் ஒரு சோர்வில் இருக்கும்போது நான் எப்படி நிறைவாக இருக்கேங்கிறத சொல்ல முடியும் தானே நீங்கள் கேட்குறீங்க. எனக்குமே நிறைய நேரங்களில் இப்படி தோணியிருக்குது. ஆனால் இந்த பாடலை பார்க்கும்போதும் இதை கேட்கும் போதும் இதை உணரும் போதும் கண்டிப்பாக நம்மளை எவ்வளோ அருமையாக அவருடைய கிருபை வழிநடத்திட்டு வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். ஏன்னா அதில் வரிகளை பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தரிசு, யாராலையும் தேடப்படாத ஒரு நிலமாக தான் இருந்திருக்குது. ஆனால் நம்மளை இன்னைக்கு எவ்வளோ தூரம் ஏசப்பா பில்ட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. நீங்களும் நானும் ஒரு நாளும் சோட போட்டது கிடையாது. ஏசப்பா நமக்கு மேலே எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா குட்டீஸ்? நீங்கள்லாம் குட்டி பிள்ளைங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களை குறித்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. நீங்கள் எப்போல்லாம் நமக்கு இதெல்லாம் வராது, நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாது, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் எப்போ உங்களை ரொம்ப தாழ்ந்து போய் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களை இருதயத்தை பலப்படுத்துறதுக்கு உங்கள் கூட ஏசப்பா இருக்காங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா, நான் எதுனாலும் பண்ணிடுவேன், செஞ்சிருவேன்னு நம்மளை எப்போ நம்ம உயர்த்தி வச்சு யோசிச்சுட்டு இருக்கோமோ அந்த நேரத்தில் ஏசப்பா நமக்கு ஹெல்ப்பே பண்ணாலும், ஏசப்பா நமக்கு ஆசீர்வாதங்களே கொடுத்தா கூட நமக்கு அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் நம்மளுடைய வில்ல நிற்கிறதுனால கண்டிப்பாக அதில் குறைவு வரும்போது சோர்ந்து போகிறோம், அழுறோம், செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் எல்லா காரியங்கள்லையும் ஏன்னா ஏசப்பா என்னை நிற்க வச்சுருக்காரு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம் இருக்குது, ஏண்டா இதை கையில் எடுத்தோன்னு கூட நமக்கு தோணும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கணும், நீங்கள் இதுக்குள்ளே தேர்ந்தெடுக்கலை, நீங்கள் இதை செலக்ட் பண்ணலை, ஆனால் உங்களை செலக்ட் பண்ணது யார் அப்படின்னா ஏசப்பா தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பா அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கும் போது நீங்கள் எதுக்காவது சோர்ந்து போகலாமா? ஏசப்பா அதை பார்த்துக்குவார். அவர் எனக்கு இதை தெரிந்து கொள்ள எனக்கு தைரியம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் எனக்கு இதில் சர்வே பண்ணுறதுக்கான தைரியத்தையும் பலனையும் அவர் கொடுப்பாரு, அவர் பார்த்துக்குவாருன்னு எப்போ அந்த காரியத்தில் நம்ம முழு உறுதியோடு இருக்கிறோமோ
கண்டிப்பாக அந்த நேரத்தில் நமக்கு எந்த சோர்வுமே வராது குட்டீஸ். ஸோ இந்த நாளையும் பாருங்களேன், எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைந்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி? எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைந்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்டிப்பாக இப்போ நம்ம லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிறது நம்ம எதிர்பார்த்ததா இருக்க போகிறது கிடையாது, நம்ம ஆசைப்பட்டதா இருக்க போகிறது கிடையாது. ஆனாலும் நம்ம ஹாப்பியாக அந்த இடத்துல சர்வே ஆகிட்டுருக்குறோம் அப்படின்னா அது நம்ம தேர்ந்தெடுக்கலை, நமக்காக ஏசப்பா தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணலை, ஏசப்பா நமக்காக அந்த விஷயத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் என்ன விஷயங்கள் என்ன போராட்டங்கள் வந்தாலும் கூட ஏசப்பா அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இனியும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். எதையும் உங்களுடைய சிந்தனையில் நிற்காம உங்களுக்காக யோசிக்கிறதுக்கு, உங்களுக்காக முடிவெடுக்கிறதுக்கு, உங்களுக்காக பிளான் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அங்கே இருக்காரு. அவர் பார்த்துக்குவாரு, அவர் எல்லாத்தையும் செய்வாரு. அவர் அதன் மூலியமா வர்ற எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர்றதுக்கு உங்களுக்கு பலன் கொடுப்பாருன்னு அவரை முன்னிலைப்படுத்தி அவருடைய ஞானத்துல நில்லுங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்களை எல்லா சூழ்நிலைகளையும் பலப்படுத்துவாரு. நீங்களாம் குட்டி பிள்ளைங்க, நீங்க படிக்கும் போதும் சரி, நீங்க வெளியில கிளம்பி போகும்போதும் இல்லை உங்க வீட்டில் யார் வெளியில போறாங்க செய்கிறாங்கன்னாலும் எல்லா சூழ்நிலைகளையும் அவரை முன்னிலைப்படுத்துங்க. ஏசப்பா எங்க வீட்டில் வெளியில கிளம்பி போறாங்க, நீங்கள் அவங்களுக்கு முன்னதாக போய் கோணலானவைகள் எல்லாத்தையும் செவையாக்குங்க. ஏசப்பா நான் இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு படிக்க போகிறேன், நான் என்னுடைய ஞானத்தில் படிக்காமல் உங்களுடைய ஞானத்தில் படிக்கணும். அப்போ எனக்கு எல்லாமே எனக்கு நிறைவாக ஞாபகத்துக்கு இருக்கும். நான் எதுவுமே உங்களுக்கு விரோதமான காரியத்தில் செய்யாதபடிக்கு நீங்கள் என்னை பலப்படுத்துவீங்கன்னு நீங்கள் எல்லா விஷயத்துலையும் அவரை முன்னிலைப்படுத்தும் போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலையும் கூட எங்களை பலப்படுத்துகிற தேவன், நீங்களை இம்மட்டுமா எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கீங்க. இனியும் கூட நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக எங்களை பலப்படுத்த நீங்கள் எங்களோட இருக்கீங்க. உங்களுடைய கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.